சேலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விளம்பரத்தை அளிக்கின்ற, நான் சொல்லுகிறேன், எந்த கட்சியாக இருந்தாலும், அது விடுதலை சிறுத்தை கட்சியால் இருந்தாலும் குற்றவாளிகளை சேலத்தில் விசிக விளம்பரங்களை அளிப்பது விசிகவினராகவே இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விசிக நிர்வாகி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். உங்க கட்சியினரே அளிக்கிறதா தொடர்ந்து காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. அவர்கள் மீது நீங்க புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கட்சி தலைமையிட்ட தான் சொல்லியிருக்கீங்களா? என்ன மாதிரியான உட்கட்சி விவகாரம் தான் என்று சொல்லப்படுகிறது காவல்துறையாலும் பிற பொது ஜனங்களாலும் என்றால், அந்த உட்கட்சியிலே யார் என்று அம்பலப்படுத்த வேண்டியது காவல்துறையினுடைய கடமை. உதாரணமாக வேங்கை வயலில் 2.25 ஆண்டு காலம் இருந்து கூட குற்றவாளிகள் என்று 3 பேரை காமித்தார்கள் அல்லவா? அதுபோல் சேலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விளம்பரத்தை அளிக்கின்ற, நான் சொல்லுகிறேன், எந்த கட்சியாக இருந்தாலும், அது விடுதலை சிறுத்தை கட்சியால் இருந்தாலும் குற்றவாளிகளை அம்பலப்படுத்த வேண்டியது காவல்துறையினுடைய பொறுப்பு. எங்களுக்கு யார் மேலும் சந்தேகம் இல்லை. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர் முதல் அடிபட்ட தொண்டன் வரையும் நாங்கள் அனைவரும் ஒன்றே. எங்கள் உணர்வு ஒன்றே, எங்கள் நோக்கம் ஒன்றே. எங்கள் தலைவன் தலைவனை ஆட்சி கட்டிலில் அமர வைக்க நாங்கள் இந்த தேர்தல் பாதையை வந்ததிலிருந்து தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கின்றோம். அதில் ஒரு மைல்கல்லாக தற்பொழுது கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. தொடர்ந்து இதே போன்ற செயலிடப்பட்ட என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நீங்கள் மேற்கொள்ளுங்கள்? மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை, சேலத்தை தம்பிக்கிற வகையிலே போராட்டத்தை செய்வோம். மீண்டும் இந்த தவறை தொடர்ந்து செய்தால், அதையும் தாண்டி செய்து கொண்டிருந்தால், தமிழகம் பூராவும் இந்த விஷயம் தொடர்ந்து தமிழ்நாடெங்கும் போராட்டத்தை வெடிக்க செய்கிற வேலையை நாங்கள் செய்வோம். அதாவது உழைப்பவர்களை உட்கார்ந்து இருப்பவர்கள் நோண்டுவது இயல்பான மனிதனுடைய கேவலமான புத்தி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.